சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். வெளிநாட்டில் குடிபெயரக்கூடிய தன்மையை உடையவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஒண்ணுனா எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜா படிக்கிறது. இதுல இன்னொரு சூட்சமும் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய ஜாதியில் அல்லாமல், தன்னுடைய இனத்தில் அல்லாமல், தன்னுடைய மொழியில் அல்லாமல், தன்னுடைய நாட்டில் கூட அல்லாமல் பிற நாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யக்கூடிய யோகம் என்பது வரும். இன்றைக்கு யார் யாரை திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிறது கேள்வியே இல்லைங்க. எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழறாங்க, இதுதான் முக்கியம். அன்பும் அரவணைப்பும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் யார் யாரை திருமணம் செய்தாலும் கூட அந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இதை ஒரு சாபமா மற்றவங்க பார்க்கறாங்க. ஆனா உண்மையிலேயே திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பர் மனைவி, எக்ஸலண்டான ஒரு ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்காரங்களே கிடைக்கிறாங்க. அந்த திருமண வாழ்க்கையும் சூப்பரா போகுது. சிவபெருமானுடைய நட்சத்திரம். ஆதியும் அல்லாது அந்தமும் அல்லாது திருவாசகத்தை புகழ்ந்து பாடிய மாணிக்க வாசகர் யாரை பார்த்து பாடினார்? அந்த நித்திய லிங்கம். தெய்வ நம்பிக்கையை கூட பல திரு ஆதிரை நட்சத்திரங்கள் ஆத்திகத்தை விட்டு நாத்திகத்தில் இருக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் உண்டு. மறுபடி அவர்கள் ஆத்திகத்தை வந்து சேர்ந்தடைவர் 50 வயசுக்கு பிறகு. நடுவில் 20-25 வயசுல போனவங்க ரிட்டர்ன் ஆகி திரும்பி வருவாங்க. வரும்போது 10 மடங்கு ஆன்மீகத்தோட வருவாங்க. இது திரு ஆதிரை நட்சத்திரத்துடைய குணாதிசயங்கள். கண்டிப்பாக திரு ஆதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களுமே சேர்ந்து மிதுன ராசியில் வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரத்துக்கு தான் ஸ்பெஷல் அங்கீகாரம் என்பது உண்டு. அதுல திரு ஆதிரை, திரு ஓணம். திரு ஆதிரை என்பது சிவபெருமானை குறிப்பதாகும். திரு ஓணம் என்பது பெருமாளை குறிப்பதாகும். திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம்னு சொன்னோம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இருக்கிற இடத்திலிருந்து பெயர்ந்து வெளிநாட்டில் குடிபெயரக்கூடிய தன்மையை உடையவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ஒண்ணுனா எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜா படிக்கிறது. இதுல இன்னொரு சூட்சமும் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய ஜாதியில் அல்லாமல், தன்னுடைய இனத்தில் அல்லாமல், தன்னுடைய மொழியில் அல்லாமல், தன்னுடைய நாட்டில் கூட அல்லாமல் பிற நாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யக்கூடிய யோகம் என்பது வரும். இதை ஏன் யோகம்ன்றோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரிஞ்ச திருமண வாழ்க்கையில நம்ம எல்லாம் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? பழக்க வழக்கங்கள், குடும்பத்துடைய சந்ததி, அந்த கலாச்சாரம், இதெல்லாம் தழுவி வரக்கூடிய காதல், திருமணம் அங்கீகரிக்கப்படுகிறது. நம்ம இதுல இல்லையா? அப்புறம் எப்படி அந்த பொண்ணு போய் வாழும், அந்த பையன் போய் எப்படி கஷ்டப்படுவான்? தினசரி வாழ்க்கையில பழக்க வழக்கங்கள்லாம் மாறுமே, எப்படி வந்து அனுசரிச்சு வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேடிக்கை என்னன்னா, இதை பேசக்கூடிய நம்ம அப்படியே கொஞ்சம் சற்று பாரிஸ் கார்னர் சென்னையில போனோம்னா மெட்ராஸ் ஃபேமிலி கோர்ட் இருக்கு. அங்க பதிவான வழக்குகள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஜாதியில ஒரே இனத்துல கல்யாணம் பண்ணவங்க தான் அதிகமா பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக குடும்பம் நடத்துவதற்கு என்ன தேவை? இன்றைக்கு இந்த உலகமே குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஜிட்டல் யுகத்துல வாழ்றோம். இது முந்தைய காலத்துல இருக்கலாம், பழக்க வழக்கங்களால பாதிப்புகள் இருக்கலாம். இன்றைக்கு யார் யாரை திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிறது கேள்வியே இல்லைங்க. எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழறாங்க, இதுதான் முக்கியம். அன்பும் அரவணைப்பும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் யார் யாரை திருமணம் செய்தாலும் கூட அந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஒரே மதம், ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே மொழி, ஆனா 10 நாள்ல கல்யாணம் பண்ணி 10வது நாள் 10க்கு 10 பொருத்தம் இருக்கு, கேஸ் கோர்ட்ல 10வது நாள் இருக்கு. இந்த நிலை இல்லாமல் யாராக இருந்தாலும் திருமணத்தில் ஏன் இதை சொல்றோம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இதை ஒரு சாபமா மற்றவங்க பார்க்கறாங்க. ஆனா உண்மையிலேயே திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பர் மனைவி, எக்ஸலண்டான ஒரு ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்காரங்களே கிடைக்கிறாங்க. அந்த திருமண வாழ்க்கையும் சூப்பரா போகுது. இப்போ யார் ஜெயிச்சது? இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு விவாகரத்து பண்ணவங்களா, இல்ல வெளியில போய் கல்யாணம் பண்ணிட்டு ஜெயிச்சவங்களா? அதுக்காக எல்லாரும் வெளியில போய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல. திருமணத்துடைய அர்த்தத்தை புரிந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம். தனக்கேற்ற வாழ்க்கை துணை எத்தனை மைல் தூரத்தில் இருந்தாலும் அவங்கள தேடி கரெக்டா பிக் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்புல இருப்பாங்க. PhD படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தாலே போதும், கரெக்டா வடம் போட்டு இடம் போட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. மனைவிக்கு கட்டுப்பட்ட ஆண்களாகவும்
கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவியாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இது உண்மை. ஆனா சிவபெருமானுடைய நட்சத்திரம் அவர் பார்வதிக்கு அடங்கவே மாட்டார்னு அப்படியெல்லாம் கிடையாது. அவர் அடங்கினவர் தான் பார்வதிக்கு. பார்வதியும் சிவனுக்கு அடங்கியவர்கள் தான். இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். ஆக திருவாதிரை என்பது புனிதமான ஒரு நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம். ஆதியும் அல்லாது அந்தமும் அல்லாது திருவாசகத்தை புகழ்ந்து பாடிய மாணிக்க வாசகர் யாரை பார்த்து பாடினார்? அந்த நித்திய லிங்கம். அதை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அத்துணை பேருக்கும் திருமணம் வரை நாடு விட்டு நாடு சென்று படிக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் 90% இருக்கு. ஆனா அந்த பாசபந்தம் என்பது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இது உண்மை. அன்பு என்பது குறைவா தான் இருக்கும். எது? பெத்தவங்க மேல. மற்றவங்க மேல அதிகமா இருக்கும். பெற்றவர்கள் ஏன் பிரிந்திருக்க வேண்டும்? திரு ஆதிரை என்பது தனித்து இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரம். இதனாலேயே என்னமோ பெற்ற தாய் தந்தையரை பிரிந்திருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு அடிச்சுக்கும். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. ஆனா இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அடிக்கவே அடிக்காது. ஏமா அழுகிற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? தெய்வ நம்பிக்கையை கூட பல திரு ஆதிரை நட்சத்திரங்கள் ஆத்திகத்தை விட்டு நாத்திகத்தில் இருக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் உண்டு. மறுபடியும் அவர்கள் ஆத்திகத்தை சேர்ந்தடைவர் 50 வயசுக்கு பிறகு. நடுவில் 20-25 வயசுல போனவங்க ரிட்டர்ன் ஆகி திரும்பி வருவாங்க. வரும்போது 10 மடங்கு ஆன்மீகத்தோட வருவாங்க. இது திரு ஆதிரை நட்சத்திரத்துடைய குணாதிசயங்கள். கண்டிப்பாக திரு ஆதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் பூரம், பூராடம் மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள் திரு ஆதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப உற்ற துணையாக இருப்பாங்க. அதை தவிர நம்ம இன்னொரு நட்சத்திரத்தை சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தையும் சொல்லணும். அதாவது நம்ம சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கூட திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பொருத்தமானவர்களாக இருப்பாங்க. இந்த குரு மற்றும் நம்ம சொன்ன சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த திரு ஆதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தி போவாங்க. செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்ட்ட திரு ஆதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒதுங்கி தான் இருக்கணும். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்ட்ட திரு ஆதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் சற்று விலகி இருப்பது நல்லது. ஏன்னா ராகுவும் செவ்வாயும் சேரும் பொழுது அதீத ரகளை என்பது நடக்கும். செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு அக்ரெஷன், செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு மாஸ், செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு அடிதடி, செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு ஃபைட், செவ்வாய் இஸ் ஈக்குவல் டு வார். ராகு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பான்ஷன், ராகு இஸ் ஈக்குவல் டு மேனிப்புலேஷன், ராகு இஸ் ஈக்குவல் டு மேனிஃபெஸ்டேஷன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க. வார், மேனிப்புலேஷன், மேனிஃபெஸ்டேஷன், எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி அடிதடி ரகல, மேனிப்புலேஷன், மேனிஃபெஸ்டேஷன், எக்ஸ்பான்ஷன். இந்த காம்பினேஷன் வைல்ட் அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் காம்பினேஷன். அதனால இப்ப நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள். தனிப்பட்ட ஜாதகத்துல மாறுதல்கள் இருக்கலாம், இருந்தாலும் பொதுவாக இந்த மாதிரி அமைப்புல இருக்கலாம். திரு ஆதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்றைக்குமே கீழே போக முடியாது. அந்த நட்சத்திரத்தில் பிறக்க 7 ஜென்மங்கள் தவம் செய்ய வேண்டும். திரு ஆதிரை, திரு ஓணம் 27 நட்சத்திரங்களில் இந்த 2 நட்சத்திரங்களில் பிறப்பதற்கு 7 பிறப்பில் தவம் செய்திருக்க வேண்டும். ஆக கரண்ட் ஸ்டேட்டஸ் என்பது ஜென்மகுருவுடைய பாதிப்பு என்பது இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் உடல்நிலையில பாதிப்பு, கொஞ்சம் மனம் தடம் புரளுவது போன்ற பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் திரு ஆதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் 1000 கல்லை நீங்க அடிச்சீங்கன்னா 1001வது கல்லு எங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. வெயிட் பண்றப்பா, நம்ம தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னுவாங்க. அதனால திரு ஆதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் சற்று பின்தங்கிய நிலை இருந்தாலும் கூட அதையெல்லாம் பத்தி கவலைப்படுறவங்க அவங்க இல்லை. அதை தான் சொல்றோம். இவங்களும் தன்னை தேத்திக்கிட்டு மற்றவங்களையும் தேத்துற ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதனால பொது உடைமைக்காரர்களான திரு ஆதிரை நட்சத்திரக்காரர்கள் சிவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்துட்டு கம்யூனிச தத்துவத்தை பேசக்கூடியவர்கள், ஆனால் அதில் தர்மத்துடன் பேசக்கூடியவர்கள். அதனால சாமியை ஏத்துப்பார். திரு ஆதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்கும் குறை என்பது இல்லை. கண்டிப்பாக திரு ஆதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீலம் கறந்த கருப்பு இந்த நிலை கலர் அவங்களுக்கு ரொம்ப ஒத்து போகும், அல்லது பிளாக். இது ரெண்டும் அவங்களுக்கு ரொம்ப ஒத்து போகும். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.